உங்க குழந்தை எப்பவும் அழுதுகிட்டே, அப்படி இல்லைன்னா அடம் பிடிச்சுக்கிட்டே, அப்படி இல்லைன்னா எதுக்கு அழறாங்கன்னே தெரியாம அழுதுகிட்டே இருக்காங்களா அப்படின்னா இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. சாதாரணமா மனுஷனோட மூளை பல்வேறு நிலையில இயங்கும். பீட்டா நிலைங்கிறது நம்ம வீழ்ச்சிட்டு இருக்கிற நிலை, அதிக கவனத்தோட இருக்கிற நிலை. டெல்டா நிலைங்கிறது தூங்குற நிலை. ஆல்பா நிலைங்கிறது பீட்டாக்கும் டெல்டாக்கும் இடைப்பட்ட நிலை, ஒரு அமைதியான நிலை. ஷார்ட்டா சொல்லணும்னா ஆல்பா நிலைங்கிறது நீங்க அமைதியாகவும் ஓய்வாகவும் விழிப்புணர்வோடும் இருக்கும் போது உங்க மூளை இயங்கும் ஒரு சிறப்பான நிலை. ஆல்பா நிலையில இருக்கும் போது குழந்தைங்க கிட்ட பேசும்போது நீங்க அவங்க கிட்ட ஆழ்மனசோட நேரடியா தொடர்பு கொள்ளலாம். அதாவது அவங்க தூங்க போறதுக்கு முன்னாடி நேரத்துல நல்ல குணங்களையும் நேர்மையான எண்ணங்களையும் வளர்க்கறதுக்கு ஒரு சிறந்த நேரமா அந்த நேரம் இருக்கும். ஏன் இந்த டெக்னிக் வேலை செய்யுது அப்படின்னா, அப்படி இல்லைன்னா எப்படி இந்த டெக்னிக் வேலை செய்யுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கவனமா கேளுங்க. ஆல்பா நிலையில இருக்கும் போது, அதாவது ஆல்பா நிலைங்கிறது அவங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கிற நேரம். அந்த நேரத்துல உங்க குழந்தைங்களோட மூளை ரொம்ப உள்வாங்குற நிலையில, எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் உள்வாங்குற நிலையில இருக்கும். உதாரணத்துக்கு இந்த நேரத்துல நீங்க எப்பவும் மகிழ்ச்சியா இருப்பீங்க, எல்லார் கூடவும் அன்பா இருப்பீங்க, சமத்தா இருப்பீங்க அப்படின்னு நீங்க உங்க குழந்தை கிட்ட பேசணும். இந்த நேரத்துல நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் நேர்மறையான விஷயங்களா இருக்கணும். ஒரு விதை மாதிரி அவங்களோட ஆழ் மனசுல பதியும். இந்த விதைகளை நீங்க தினமும் எப்படி தண்ணி ஊத்தி வளர்ப்பீங்களோ அந்த மாதிரி உங்க குழந்தைங்க கிட்ட தொடர்ந்து பேசும்போது இது ஒரு நல்ல பழக்கமாகவும் உறுதியான ஒரு நம்பிக்கையாகவும் மாறிடும். நீங்க பேசும்போது உங்க வார்த்தைகள்ல அன்பு, பாசம், ஒரு முழுமையான நம்பிக்கை இருக்கணும். இது ஒரு இனிமையான செயலுங்க. இது ஒரு கட்டாயமான செயலா மட்டும் கண்டிப்பா செய்யாதீங்க. கட்டாயமான வேலையாவும் எடுத்துக்காதீங்க. அதே நேரத்துல 21 days கண்டிப்பா பண்ணுங்க. அப்படி என்னால இத்தனை நாள்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் 7 days ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கே சேஞ்சஸ் தெரியும். நானும் இந்த மாதிரி என் பாப்பாக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா இருந்துச்சுங்க. நல்ல மாற்றமும் தெரிஞ்சது. தொடர்ச்சி தான் இந்த முறையில மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். உங்க குழந்தை இந்த சமூகத்துல ஒரு சூப்பர் ஹீரோவா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.